ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் குட்டீஸுங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. தினமும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் குட்டீஸுங்களுக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி குட்டீஸுங்கெல்லாம் காலிஃப்ளவர் இருக்குல்லம்மா, சில்லி போட்டு கொடு அப்படின்னாங்க. குட்டீஸுங்களுக்காகவே இந்த தடவை மார்க்கெட் போயிட்டு வரும்போது காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நம்ம கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்னென்னலாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு 2 ஸ்பூன், சோள மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருவேன். அது நல்லா கலந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே துணி இருந்துச்சு கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் சில்லி பொரிக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். சில்லி எல்லாத்துக்கும் பொரிச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. சரி, அப்படியே நைட் டின்னருமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் தக்காளி குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, சரி செஞ்சுருவோன்ட்டு செஞ்சாச்சு. நான் இந்த காலிஃப்ளவர் ஐட்டம் எதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது. கன்சீவாக இருக்கும்போது இது ஸ்மெல் பிடிக்காமல் விட்டதுனால அப்படியே விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு எது பிடிக்காமல் போச்சு அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.